ஜீரோஆருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். 2009ஆம் ஆண்டு இலங்கை தீவில் நடந்த இறுதி யுத்தத்தின் பொழுது பல்வேறு மனித உரிமை மீறல்களும் போர்க்குற்றங்களும் நடைபெற்றதாகவும் இனப்படுகொலை நிகழ்ந்ததாகவும் பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வந்த நிலையில், உலகின் பல அமைப்புகளும் குற்றம் சாட்டி வந்த நிலையில், அந்த நாட்டினுடைய உள்நாட்டு விசாரணை, அதுவும் ராஜபக்சே அதிபராக இருந்த பொழுது அமைக்கப்பட்ட உள்நாட்டு விசாரணையில் அது குறித்த சில விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதாவது உள்நாட்டு போரில் போர்க்குற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்ததாகவும் அந்த நிலை இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் சேனல் 4 வெளியிட்ட ஆவணப்படத்தில் நிகழ்ந்த காட்சிகள் கூட உண்மையாக இருக்கலாம் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாலும் உண்மையை நெருங்கி கொண்டிருப்பதற்கான ஒரு சாட்சியாகவும் இது பார்க்கப்படுகின்றது. இது குறித்து தான் இன்றைய ஜீரோ அவரில் அலசரிக்கின்றோம். முதலில் அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இலங்கை இறுதிக்கட்ட போரின் போது இலங்கை ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக எழுந்த புகார்கள் உண்மையானவை என்று அரசு விசாரணை குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இலங்கையில் 2009ஆம் ஆண்டில் ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. உள்நாட்டு போர் முடிவுக்கு பிறகு காணாமல் போனவர்கள் குறித்து விசாரிக்க முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே பதவிக்காலத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி மாக்ஸ்வெல் பரணகம தலைமையில் சிறப்பு குழு நியமிக்கப்பட்டது. முதலில் காணாமல் போனவர்கள் குறித்து மட்டும் விசாரித்த இந்த குழுவின் விசாரணை வரம்பிற்குள் போர் குற்ற புகார்கள் விசாரணையும் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் 178 பக்க விசாரணை அறிக்கையை குழுவின் தலைவர் நீதிபதி மாக்ஸ்வெல் பரணகம அண்மையில் அதிபர் சிறிசேனவிடம் வழங்கப்பட்டதுடன் நாடாளுமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்டது. போர்க்குற்றம் தொடர்பாக உள்நாட்டு அளவில் விசாரணை நடத்தும் போது அதில் வெளிநாட்டு நீதிபதிகளையும் சேர்க்க வேண்டும் என்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் பரிந்துரைகள் ஏற்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. சரணடைய வந்தவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் என்ற புகார்களை அடியோடு நிராகரித்துவிட முடியாது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த கொடூர தாக்குதலால் முடமானவர்கள் ராணுவ காவலில் வைக்கப்பட்டு கொல்லப்பட்டோர் பற்றியும் இந்த விசாரணையில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. போர் குற்றங்கள் குறித்த செய்தி மற்றும் வீடியோ காட்சிகளை சேனல் 4 வெளியிட்ட போது அதை அன்றைய இலங்கை அரசு மறுத்ததுடன் போலி என்றும் வாதிட்டது. அந்த வீடியோ உண்மையானது என விசாரணை குழு கூறியிருப்பது முன்னாள் அதிபர் ராஜபக்சேவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கருதப்படுகிறது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். மேக்ஸ்வெல் பரணகமாவினுடைய உள்நாட்டு விசாரணை குழு அறிக்கை தற்பொழுது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிபர் சிறிசேனாவிடம் அது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அலசுவதற்காக நம்முடைய அரங்கிற்கு திரு சத்தியமூர்த்தி வெளியுறவுத்துறை வல்லுநர் இணைந்திருக்கிறார். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தொடர்ச்சியான சர்வதேச நெருக்கடிகள் இருந்து வந்த இலங்கை தீவினுள் தற்பொழுது அந்த உள்நாட்டிற்குள் நடத்தப்பட்ட அந்த விசாரணை அறிக்கையிலே கூட இந்த விவகாரம் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ உங்கள் நியூஸ் கேப்சூலில் கொடுத்ததில் ஒரு சைடு ஆஃப் த ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்கீங்க. அரசு தரப்பில் செய்யப்பட்ட தவறுகள், குற்றங்கள் நல்லா மேக்ஸ்வெல் பரணகமா கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்கீங்க. அதில் விடுதலை புலிகள் இயக்கம் செய்த குற்றங்கள் தான் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் முழுவதுமே இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இலங்கை அரசு முடிவெடுத்தால் இது குறித்து மேற்கொண்டு விசாரணை வேண்டும்னு அந்த கமிஷன் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த மேக்ஸ்வெல் பரணகமாவினுடைய அந்த அறிக்கையில் விடுதலை புலிகளும் குற்றம் செய்திருக்கிறார்கள், அவர்களாலும் போர்க்குற்றங்கள் மீறப்பட்டுள்ளது, சிறுவர்கள் இராணுவத்தில் கட்டாயமாக சேர்க்கப்பட்டிருந்தனர் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன. மேக்ஸ்வெல் பரணகமாவினுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்களை பார்க்கலாம். ஒரு தரப்பிற்காகவெல்லாம் சொல்லவில்லை. விடுதலை புலிகள் தற்போது இல்லை என்று இலங்கை அரசை அறிவித்த பிறகு அவர்களை விட தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த அமைப்பின் மீதான குற்றச்சாட்டுகளை நாம் பார்க்க வேண்டியது அவசியம் அதிகமாக இருப்பதால் தான் அந்த மாதிரியான நோக்கம். இதில் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷனை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கடைசி அப்பாவி தமிழ் மக்கள் கொண்டதற்கு முக்கியமான காரணம் விடுதலை புலிகள் சுமார் 3 லட்சம் அப்பாவி தமிழர்களை பணைய கைதிகளாக சிறைப்பிடித்து வைத்திருந்தது தான் என்று அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அரசாங்கம் அதை ரெண்டும் பேலன்ஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு. ஆனால் இங்கே ஒரு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வரும். இலங்கை இராணுவம் அறிவித்து விட்டது விடுதலை புலிகள் முற்றுமுதலாக அழிக்கப்பட்டு விட்டார்கள், போரில் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் என்று. தற்பொழுது அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்தால், விடுதலை புலிகள் மீது குற்றச்சாட்டுகள் வைத்து அது விசாரணையில் நிரூபணமாய் ஆனால் கூட யாரை தண்டிப்பது என்ற இதுதான் பிரச்சனை. இதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டிய விஷயம். இலங்கை அரசில் சுமார் 12,000 விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த 12,000 பேர் சரணடைந்துள்ளார்கள். அவர்கள் மீண்டும் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளார்கள் என்றெல்லாம்
தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுடைய குற்றங்கள் செய்தார்களா ஒன்று, அவ்வாறு அவர்கள் குற்றங்கள் செய்தார்கள் அவற்றை மன்னித்து விட்டார்களா அரசு என்பது பற்றி தெளிவான கருத்தில்லை. அதுபோன்றே விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த பலரும் வெளிநாடுகள் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்கள் அரசினுடைய அமைச்சர் பதவிகளுக்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூட தண்டிக்கப்பட வாய்ப்பு. அதுதான் சொல்றேன். அதாவது இதுல தெளிவு பிறக்கணும். இந்த அமைச்சரவையில் இப்போ 2 பேராவது இருந்தாங்க. ஒரு ஆள் முதலமைச்சராக கிழக்கு மாகாணத்தில் பிள்ளை இருந்தார். அவர் வேறொரு வழக்கிற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். அதுவும் ஒரு முன்னாள் டிஎன்ஏ பாராளுமன்ற உறுப்பினர் கொலை செய்யப்பட்ட குற்றத்தின் சாட்டின் மீது. அதுபோல கேர்னல் கருணாவும் அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர்களை மன்னித்தார்களா? மன்னிப்பு கொடுக்கப்பட்டால் அது எந்த சட்டத்தின் கீழ் வந்தது? அதெல்லாம் இன்னும் தெளிவாகலை. அது அப்படி சட்டம் இருந்து அது வந்தால் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டு சுமத்தப்படும் பலரும் மன்னிக்கப்படுவார்களா என்று கூட அந்த ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஒரு அமைச்சர் கூறியுள்ளார். அதனால தான் நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். நிச்சயமாக 170 பக்கங்களுக்கும் அதிகமாக கொண்ட மேக்ஸ்வெல் பரணகமாவினுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் என்ன என்பது இலங்கை ராணுவம் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டது உண்மைதான், உண்மையாக இருக்கலாம். அதற்கான சாட்சிகளும் உண்மையாக இருக்கலாம். அதற்கான சாட்சிகள் அதிகமாக இருக்கின்றது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போர்க்குற்றங்கள் தொடர்பாக சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட காட்சிகள் அத்தனையும் உண்மை. அந்த காட்சிகளில் போலி இல்லை, அதுவும் உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த அறிக்கையில் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிச்சயமாக உண்மைன்னு சொல்லல அவங்க. அதன் மீதான விசாரணை, நிச்சயமா அதன் மீதான நீதி விசாரணை தேவை அப்படிங்கிற இவ்வளவு நாளும் மறுத்து கொண்டிருந்த ஒரு நாட்டிலிருந்து அப்படியான தகவல்கள் நம்ம உண்மைன்னு எடுக்கக்கூடாது. நிச்சயமா அதில் இடம்பெற்றுள்ள தமிழர்கள் படுகொலை செய்யப்படும் காட்சிகள் உண்மையானவையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி ஐநா அறிக்கை கூறுவதைப் போல 40,000 பொதுமக்கள் கொல்லப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. இன்னொரு தரப்பில் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,76,000 மக்கள் கொல்லப்பட்டு இருப்பதாகவும், இன்னொரு தரப்பில் நிறைய பேர் காணாமல் போயிருப்பதாகவும் எல்லாம் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் 40,000 பேர் கொல்லப்பட்டு இருப்பதே அந்த அளவிற்கே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இனப்படுகொலை செய்யும் நோக்கத்தில் இலங்கை ராணுவம் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் என்னுடைய ஒரு கேள்வி இருக்கின்றது. இனப்படுகொலை அப்படிங்கிற ஒரு வாதத்தை நிறைய இடங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது. மனித உரிமை கவுன்சிலில் கூட சில நேரங்களில் எதிரொலிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் இராணுவம் இனப்படுகொலை நடத்தவில்லை அப்படின்னா பிறகு தமிழர்கள் மீது எப்படி கொத்து கொத்தாக அவர்களை கொல்ல முடிகின்றது? சொந்த நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் கூட ராணுவம் அந்த நிலையை எப்படி கையாள? பேசிக்கலி இனப்படுகொலை செய்யும் நோக்கத்தில் இலங்கை ராணுவம் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தலைன்னு அந்த அறிக்கையில் சொன்னதாக எனக்கு நினைவில். நான் குயிக்காக தான் படிச்சிருக்கேன். அவங்க சொன்னது திட்டமிட்டு கொலை செயலன்னு தான் வந்திருக்காங்க. ஒன்று. இன்னொன்று இனப்படுகொலைங்கிறது அவங்க எப்போ இருக்க நம்ம சட்ட ரீதியாக அதை அப்ரோச் பண்ணுறோமோ இன்டர்நேஷ்னல் லா படி உள்ள சர்வதேச சட்டத்தின் கீழ் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று தான் வந்திருக்கிறது. ஒன்று. மூன்றாவது, நீங்கள் கொத்தான்னு சொன்னீங்க, அதை நிரூபிக்கணுங்கிறது தான் இது. அவங்க இன்னொன்று சொன்னாங்க, தாருஸ்மான் ரிப்போர்ட், அதாவது ஐநா பொதுச் செயலாளருக்காக அமைக்கப்பட்ட தாருஸ்மான் ரிப்போர்ட்டில் 40,000 சொன்னது தவறுன்னு இந்த கமிஷன் ரிப்போர்ட்டு சொல்லியிருக்கு. அவங்க சொல்கிறது அதில் அன்ஃபார்ச்சுனேட்லியோ ஃபார்ச்சுனேட்லியோ என்னவோ அவங்க இதற்கு முன்பு நடந்த சில ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அரசினுடைய ஸ்டேட்மெண்ட்டு, அந்த விஷயங்கள் குறித்தும் பார்க்கலாம். முன்னதாக மேக்ஸ்வெல் பரணகமா குழு அறிக்கையில் இருக்கக்கூடிய இன்னொரு தகவல், இறுதிப் போரின் கடைசி 12 மணி நேரத்தில் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்ததற்கு விடுதலை புலிகள் தான் காரணம். மனித கேடயமாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுவும் உறுதியாகவெல்லாம் சொல்லவில்லை, இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முன்வைக்கப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில் இலங்கையில் நடந்தது பல்வேறு அமைப்புகளால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. பல நாடுகள் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்ததாக பார்க்கின்றன. சேனல் 4இல் ஒரு ஆவணப்படம் வெளியிடப்பட்டு அது பரவலாகவும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு நிலையும் நாம் பார்க்கின்றோம். பல்வேறு புகைப்படங்கள், அது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தப்பட வேண்டும், அது உண்மையாக இருக்கலாம் என்ற அளவிலே அந்த நாட்டினுடைய உள்நாட்டு விசாரணையிலேயே வெளிவந்திருக்கின்றது. உங்களுடைய பார்வை? நிச்சயமாக இது ஒரு விசாரணை தேவைங்கிறது தான் உண்மையை தவிர இதுவே ஒரு கட்ட விசாரணை தான். இதில் என்னன்னாக்கா பரணகமா குழு அறிக்கையில் சொல்லக்கூடிய இன்னொரு தெளிவில்லாத விஷயம்,
இதில் பல குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள், அந்த ஒயிட் ஃப்ளாக் இன்சிடென்ட் எல்லாத்தையும் சொல்லி இதற்காக தனி ஜுடிஷியல் என்கொயரி ஒரு நீதிபதி தலைமையிலான விசாரணை வேணும்னு. இவர் ஒரு நீதிபதி, இவர் தலைமையில் ஒரு விசாரணை வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச முறையில் இலங்கையில் உள்ள கிரிமினல் சட்டமோ இல்லை விசாரணை கமிஷன் சட்டங்களோ இந்திய சட்டங்களுக்கு கிட்டத்தட்ட ஒருபோல்ன்றது தான். அப்படி இருக்கும்போது இன்னொரு நீதிபதியை வைத்து விசாரணைன்னு கூறும்பொழுது அது இது போன்ற விசாரணை கமிஷன் விசாரணையா அல்லது குற்றவியல் சட்டத்தின் கீழ் உள்ள விசாரணையா என்பது இதில் தெளிவுபடுத்தவில்லை. இந்த 2 ரிப்போர்ட்டை, இது மட்டும் இல்லை, இன்னொரு ரிப்போர்ட்டு நேற்று இலங்கை பாராளுமன்றத்தில் அடித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இது குறித்து அரசின் முடிவு என்ன என்று கூறவில்லை. அதே சமயம் தற்போது இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதன் மூலம் இதற்கு சிறிது தெளிவு பிறக்கும் என்று நினைக்கிறேன். ஏன் இதை பொறுத்து மெயினாக சொல்றதுக்கு காரணமே, குற்றவியல் சட்டப்படி இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கணும்னா அது உள்நாட்டு, அதாவது யுஎன்எச்ஆர்சி சொன்னது போல் வெளிநாட்டு நீதிபதிகள் தேவையா, உள்நாட்டு நீதிபதிகள் போதுமாங்கிற ஒரு விசாரணை வருது. அங்குள்ள சட்டத்தை மாற்றணும். அதற்கு ஏற்றவாறு சட்டத்தை மாற்றணும்னா அது வழக்கம் போல் இப்போ இந்தியாவிலே நடக்கும். உடனே யாராவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஒப்பீனியன் கொடுக்கும். இது அடிப்படை சட்டத்தின், அதாவது நம்ம இந்தியன் டேர்மில் சொல்லணுனாக்கா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் மாறுதுன்னு. அங்கே பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி கிடையாதுனாலும் அதற்காக மக்கள்கிட்ட பொது வாக்கெடுப்பு நடத்தணுங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கூட உருவாகலாம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், ஒருவேளை சட்டம் அந்த நாட்டில் மாற்றப்பட்டு இந்த விசாரணை நடத்தப்பட்டால் கூட குற்றத்தில் ஈடுபட்டவர்கள், நான் இந்த குற்றத்தை செய்த பொழுது இது குற்றமாகவே இல்லை, என்னுடைய சட்டத்தில் பழைய சட்டத்தின் பிரகாரம் என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தானே? தியரிட்டிக்கலி நிச்சயமாக இருக்குது. ஆனால் அதுதான், இதெல்லாம் தான் பிரச்சனைகள். நான் இப்போ சொல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்கன்னு சொன்னது, இதுபோல் பல கேள்விகள் இருக்குது. அன்றைக்கு நான் போர்க்குற்றவாளி, அதாவது சொல்லப்போனால் சில ஐநாவோட இல்லை சர்வதேச ஒப்பந்தங்களை இலங்கை கையெழுத்திடவில்லைங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆர்குமெண்ட்டு வரலாம். அது எப்பொழுது போர்க்குற்றம்னு சொன்னான்னாக்கா, போரில் சில தவறுகள் எப்படி இராணுவம் செய்தது, சில அப்பாவி தமிழ் மக்கள் இறந்தது தவிர்க்க முடியாது என்று இராணுவம் கூறுகிறதோ, இப்பொழுது பரணங்கமா கமிஷன் கூறுகிறதோ, அதே இது விடுதலை புலிகளுக்கும் கூட சாரலாம். அதே ஆர்குமெண்ட் அவங்களுக்கும் வரலாம். எப்போ அது நம்ம போர்னு எடுத்துக்கிட்டோமோ, போர்க்குற்றம் ஒருத்தர் செய்யலைன்னா அடுத்தவங்களும் செய்யலைன்னு கூட வரலாம். ஆக இத்தனை சிக்கல்கள் இருக்கின்றது. நீதி கிடைப்பதிலேயே, அங்கு உயிரிழந்த மக்களுக்கான நீதியிலே கூட இத்தனை சிக்கல்கள் இருக்கும் பட்சத்தில் ஏன் சர்வதேச விசாரணை கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்களிடம் முன்வைக்க இருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை 0 ஹவரில்.